டெல்டா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, கடலோர பகுதிகளில் நிறைய மீன்பிடி தலங்களை பற்றி நம்ம வீடியோவில் போட்டுட்டு வந்துட்டுருக்குறோம். எங்கள் வீடியோவில் நிறைய நாகப்பட்டினம், செருதூர் இந்த மாதிரி இந்த பகுதிகளில் போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து இன்னொரு பகுதியாக நாங்கள் இந்த வீடியோ பதிவிடுறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முத்துப்பேட்டையிலிருந்து தொண்டி ராமநாதபுரம் செல்லும் சாலையில், முத்துப்பேட்டையிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், ராமநாதபுரம் செல்லும் சாலையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய செந்தலைங்கிற ஒரு கிராமம். இது ஒரு அழகிய கிராமமாக பார்க்கப்படுகிறது. மிக சிறிய கிராமம்தான். ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உயிருடன் பிடிக்கப்படக்கூடிய நண்டு வலைகளுக்கு மட்டுமே செல்லக்கூடிய அந்த கிராமம். உள்ளர போய் பார்த்தோம், உயிரோடு பிடிச்சி கொண்டாந்து கொட்டுறாங்க. அது விலை உயர்ந்த நண்டு, அந்த ப்ளூ நண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ளூ நண்டு இங்கே உயிரோட பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நண்டுகளை நம்ம இங்கே போய் நேரடியாக வாங்கிக்கலாம். இது மார்க்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கே ரேட்டே வேறு. இப்போ இன்னைய ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 1200 ரூபா இந்த நண்டு வாங்குகிறாங்க. ஏன் இந்த விலை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? தங்கத்தை விட மிக விலை உயர்ந்து காணப்படுகிறது. தொடர்ந்து வேற்றத்திலே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. பார்த்திங்கன்னா அப்படியே அது நிற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் கூட போனாலும் அதுக்கான ஒரு ரேட்டை கொடுத்து கம்பெனியே வாங்கிக்கிறாங்க. மக்கள் இப்போது வாங்குகிறாங்களோ இல்லையோ, இதில் கம்பெனி யாருக்குமே விடாத அளவுக்கு வாங்கிக்கிறாங்க. அதனால் அந்த விலை நிர்ணயிச்சிடுறாங்க. நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வீடுகளுக்கு தேவைன்னா அந்த பகுதியிலேருந்து பிடிச்சிட்டு வர்றவங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கிக்கலாம். இது நீங்கள் இந்த வழியாக நீங்கள் செல்கிறது மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா, நீங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து தொண்டியோ, தொண்டியிலிருந்து நாகப்பட்டினமோ செல்கிற வாகனங்கள் மூலமாக நீங்கள் போய் பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா, காலையில் நீங்கள் ஒரு 9 மணிக்கு போனீங்கன்னா, 8 to 9 மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே நல்ல நண்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உயிருடன் கிடைக்கக்கூடிய நண்டு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்து செல்கிறதுனால கம்பெனியே அங்கே இருக்குது. அங்கே அவங்க ஒரு மார்ஜின் வச்சு அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கேயே வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுத்துட்றாங்க உங்கள்கிட்ட. இப்போ 500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 600 ரூபாய்க்கு அவங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதே மார்க்கெட்டுக்கு அந்த நண்டு போயிடுச்சுன்னா 1200 ரூபா போயிடுது. அதனால் இங்கே நீங்கள் இப்போ அந்த கம்பெனியில் வாங்குகிற நண்டு அதை 2 பகுதியாக பிரிச்சிடுறாங்க. ரொம்ப சப்போஸ் இந்த வலையில் இறந்துருச்சுன்னா அதை லோக்கல் சேல்ஸுக்கு கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கிற நண்டை அப்படியே பிடிச்சி வேக வச்சிடுறாங்க. உயிரோடு இருக்கிற நண்டை தான் அவங்க வேக வைக்கிறாங்க. வேக வச்சு அதை அவியல் செஞ்சு அதை வெளிநாடுகளுக்கு அதோட கறி எடுத்து ஏற்றுமதி பேக் பண்ணி ஏற்றுமதிக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ரியலாக டெய்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அங்கே கிடைக்கிற நண்டுகளை அப்படியே அவிச்சு அந்த இடத்துல அவிச்சு அவங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், உயிர் நண்டுகள், அதாவது கொஞ்சம் இறக்க நேரிட்டினா கூட அந்த நண்டை அவங்க இப்போ அவிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த குவாலிட்டி ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய அந்த சுவை கிடைக்காது. இறந்துச்சுன்னா அதை அவிக்க மாட்டாங்க. தம்பி, அதே மாதிரி அந்த மீன் பிடித்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, இன்னொரு கணவாய் மீன்களும் பார்த்திங்கன்னா, ஒரு கணவாய் மீன் அதுவே 2 கிலோ சைஸில் தான் இருக்குது. நண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு நண்டும் ஒரு கிலோவில் இருக்குது. அவங்க பிடிச்சிட்டு வர நண்டில் கனவா மீனும் அதே ரேட்டில் தான் போயிட்டுருக்கு. நண்டு என்ன விலை போதோ அதே ரேட்டுக்கு தான் அந்த கனவா மீன் போகுது. நான் பார்த்த கணவாய் மீன்களில் இந்த பகுதியில் இருக்கிற இங்கே கிடைக்கக்கூடிய கணவாய் மீன் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு மீன். ஒரு மீன் 1 கிலோ இருக்குது. கறி மீன் சொல்லுவாங்க. நல்ல கறி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கணவாய் மீன் இங்கேயும் அதே விலையில் போயிட்டுருக்கு. நண்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு நண்டு விலை போகுதோ அதே விலைக்கு கணவாய் போகுது. பாருங்கள், இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நண்டு இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், துல்லியமாக அது நடந்து போகிற இந்த ஊதா நிற நண்டுகள்லாம் விலை இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல விலை போகுது. நண்டு கொஞ்சம், ஆனால் கொஞ்சம் நம்ம போனோம்னா அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைமிங் தான். நீங்கள் போனீங்கன்னா அந்த 9 மணி கரெக்டாக செந்தலை பட்டணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா இங்கே நிறைய வீடுகளுக்கு, அதாவது கொடுக்க மாட்டாங்க, கம்பெனி வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த நண்டை நம்ம விலைக்கு வாங்கலாம். அப்படி உங்களுக்கு வர முடியாத சூழலில் இந்த நண்டை தேவைப்படுதுன்னா பல்காக நீங்கள் ஆர்டர் பண்ணால் நாங்களே இங்கே இந்த நண்டை உங்களுக்கு வாங்கி பார்சல் பண்ணிவிடுவோம்.
இதுக்கான எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் கால் பண்ணால் கண்டிப்பாக இந்த நண்டு வந்து உங்களுக்கு பார்சலில் வாங்கி அனுப்பி விடுவோம். இல்லை நம்ம வந்து சேல்ஸுக்காக வாங்கினோம்னா எங்கே வாங்கலாம்? இல்லை அதாவது மக்கள் கொண்டு கொடுக்குறது வாங்கி நீங்கள் விற்க முடியும். ஏன்னாடா கறிக்கு 2 கிலோ 3 கிலோ ரொம்ப இடத்துல இருந்து வாங்கிட்டு போவாங்க. அதைத்தான் செய்யலாம். இதில் போய் காசு பார்க்க முடியும். கம்பெனி ரேட்டு குறைஞ்சிட்டா வாங்கி கொண்டு விற்கலாம். அப்படி தீட்டு போங்க வர